வணக்கம், காஞ்சிகேதன் பேசுகிறேன். ஹாப்பி சாட்டர்டே. ஒரு சின்ன வீடியோ போட்டுக்கலாம். நம்ம யாரிடமும் கெஞ்சாமல் கௌரவமாக வாழ்றதுக்கு ஒரு 5 வழி தாங்க இருக்குது லைஃப்பில். வேறு ஒன்றுமே கிடையாது, ஈஸி. முதல்ல அதுக்கு என்னென்னா, முதல்ல நம்ம கையில் பணம் வேணும். பணம் வேணுன்னா ஒழுங்கான முறையில் சம்பாதித்த பணம். இது ஏமாற்றி பிடுங்கி அந்த பணம் வேண்டாம். அந்த பணம் கூட நிறைய இருந்ததுன்னா அதுவே நம்மளுக்கு டேஞ்சர் ஆகிடும். தமிழில் சொன்னால் யமன் ஆகிடும். குறைந்த பணம் நிறைந்த வாழ்க்கை. உங்களுக்கு தேவையானாலும் ஒரு வீடு இருக்கா, இன்னொரு வீடு இருந்தால் சந்தோஷம். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பூர்த்தி செய்துட்டு கொஞ்சம் பணம் இருந்தால் நீங்கள் யூ ஆர் கிரேட். நீங்கள் நல்லா அருமையாக வாழலாம். நிறைய பணம் இருந்தால் அதுவே நம்மளுக்கு பயம் வரும். அதுதான் விஷயம் என்ன. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும். உழைச்சி தான் சம்பாதிக்கணும். ஓகேவா? இன்னொன்று அதிகமாக எதிர்பார்க்காதீங்க யார்கிட்டையுமே. வந்தால் லாபம், போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் கடன் கேட்குறாங்க, ஒரு 10,000 கேட்குறேன்னா 10,000 கொடுத்து நான் எப்போ தருவானு அவன் பின்னாடி நம்ம யோசிக்க வேணாம். 500 1000 கொடுத்துட்டு வரலன்னு நினச்சிட்டு விட்டுருங்க. அது உங்களுக்கு நல்லது, வாங்கின அவங்களுக்கு நல்லது. அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. இது 2வது வழி. 3வது, நம்ம தனியாக இருக்கிறமேனு பயப்படாதீங்க. தனிமை தான் நிம்மதியாக இருக்கிறது வழி. யார் பிரச்சனையும் நமக்கு வேணாம். ஏன்னா நம்ம ஒன்று பேச போய் அது வேறு மாதிரி போய் இப்போ நிறைய இடத்துல நடக்குது. அது அப்படி திருச்சி போட்டே போவாங்க. தான் அதுக்காக அது நம்மளுக்கு தேவையில்லாது. வந்தால் வரட்டும், வராட்டி போட்டு நீங்கள் இருங்களேன். உங்களை நம்பி வரவங்கள வாங்கணும், போகிறவங்கள விட்டுருங்க. அதை பற்றி இல்லை. அதேமாதிரி எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லாதீங்க. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு, ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு. உங்களுக்கு எது நியாயம் போகிறதோ அதை நீ கட் அண்ட் ரைட்டாக பேசுங்க. உங்களை நம்பி நியாயம் கேட்க வரவங்க வருவாங்க. அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் எதுவுமே நீங்கள் சுயமாக சிந்தித்து செயல்படுங்க. உங்கள் அறிவே உங்கள் பலம் அப்படின்னு இருக்கணும். நீங்கள் யாரையும் தேட வேண்டியதில்லை. உலகமே உங்களை தேடி வரும். அதாவது அவங்ககிட்ட போனால் நாயம் பிறகுண்டா, நியாயமாக பேசும் அப்படின்னு அந்த பேரை மட்டும் நீங்கள் எடுங்கண்ணே. வேறு எதுக்கும் பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கை முக்கியமான மருந்துங்க. நம்ம காலில் நிற்கிறோம், யார் தயவும் நமக்கு தேவையில்லை அப்படின்றாலே அதுவே பெரிய சக்ஸஸ் உங்கள் லைஃபுக்கு. யாருடைய காலையும் போய் நிற்க வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. கௌரவமாக வாழலாம்னு அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்களேன். நீங்கள் தாங்க கில்லாடி. எதுக்கும் போயிட வேண்டாம். நிறைய பணமும் வேண்டாம், நிறைய ஜனங்களும் வேண்டாம், எதுவும் வேணாம். ஃப்ரீ லைஃப் ஜாலியாக இருக்கலாம். எதுக்கும் நிறைய ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்களே செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நல்லா பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க. என்னுடைய இது அதாங்க. டாக்டர்கிட்ட போனால் அட்வைஸ் பண்ணி நீங்கள் நடக்காத வண்டி ஓட்டாதவங்க அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்கள் ஓட்டுங்க. உங்கள் பாதுகாப்பு உங்களுடைய தைரியம் இருக்கும். அதன்படி நீங்கள் செயல்படலாம். ஓகேவா? என்னை பற்றி அப்படி தாங்க. டாக்டர் தானே ஆமான்ட்டு வெளியே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் நமக்கு தெரியும். அதன்படி நம்ம நடந்தோம். ஓகே.